ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, எள்ளும் கொள்ளும் வச்சு ஒரு தொகையல் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நிறைய விட்டமின் வேல்யூ இருக்கக்கூடிய 2 ஐட்டம் எள்ளும் கொள்ளும். ஸோ அதை வச்சு செய்யக்கூடிய ஒரு தொகையல் சாரத்து கூட அல்டிமேட்டாக இருக்கும். நவரசமும் கலந்த ஒரு தொகையல் எள்ளு கொள்ளு தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போது நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து நான் ஒரு 25 கிராம்ஸ் எள்ளை நல்லா வறுத்துருங்க. எள்ளு நல்லா செவக்க வருங்க. எள்ளுக்கு ஒரு ஸ்டேஜ் வறுந்ததுக்கப்புறம் பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வருங்க. நம்மளோட எள்ளு நல்லா பொரிஞ்சிட்டு நல்ல கலர் மாறி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ எடுத்துறேன். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. 50 கிராம் கொள்ளு ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல செவக்க டார்க் ஸ்பாட் வர வரைக்கும் வருங்க. ஃபார் பிகினர்ஸ் நான் சொல்கிறேன், கொள்ளு சரியாக வறுபடலைன்னா வயிறு அப்செட் பண்ணும். அதனால் இது நல்லா வறுக்கணும். ஏன்னா தானு வறுத்தீங்கன்னா டிஷ்ஷும் நல்லா இருக்காது, வயிறும் அப்செட் பண்ணும். கொள்ளியும் நல்ல இது மாதிரி செவக்க வறுத்துட்டேன். அதையும் இதோடு சேர்த்துறேன். நான் கொஞ்சமாக பிடிச்சபடி கருவேப்பிலை வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாக வறுபடணும். இந்த கருவேப்பிலையும் கிறிஸ்பாக வறுத்துட்டேன். இலையை இதோட சேர்த்தேன். இந்த ஸ்டேஜில் ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, 4 குண்டு மிளகா, ஒரு 4 நீட்டு மிளகா, 2 வேடிக்கை சில்லி. இது உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைசியா வச்சிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காரத்தை மட்டும் கூட்டி குறைச்சி செஞ்சுக்கலாம். இதுவே ஒரு சிறு துண்டு புளி. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இருக்கிற சூட்லேயே இது நல்லா வறுபட்டுரும். இது இப்படியே இருக்கட்டும். ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இது ரெண்டும் வந்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து அரைக்கணும். நான் அரைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். தேங்காய் உப்பும் போட்டு அரைக்கணும், நான் காட்டுறேன். இப்போது நம்மளோட எள்ளு கொள்ளு கருவேப்பிலை இருக்குல்ல, அதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு முதல்ல இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். முதல்ல இதை நான் ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சிட்றேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி எள்ளு கொள்ளு கருவேப்பிலை திரிச்சிட்டேன். இந்த மாதிரி திரிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்த மிளகா, புளி, இஞ்சி, பூண்டு சேர்த்துறேன். ஜீரகம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், கல்லுப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி. மறுபடியும் இதை அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ மிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காவை சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பந்து மாதிரி அரைச்சிடுங்க. நம்ம தொகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பந்து மாதிரி வரும். இந்த மாதிரி பந்து மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சு. இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். பட் நான் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். நம்மளோட தொகையிலுக்கு ஒரு தாளிப்பு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன்.
நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, எள்ளும் கொள்ளும் வச்ச செஞ்ச தொகையிலுக்கு ஒரு தாளிப்பு. ஒரு அட்டகாசமான ரெசிபி, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், செஞ்சு பாருங்க. அவ்வளோ ஆரோக்கியமான ரெசிபி. மறுபடியும் சொல்கிறேன், கொள்ளு மட்டும் நல்லா வறுக்கணும். அந்த கொள்ளு வறுக்கிறது தான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம லக்ஷ் போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இங்கிலீஷை பார்த்து சமைக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojan.